சேரன சமாதானப்படுத்துறதுக்காக பல்லவன் வந்து ரிஸ்க் எடுத்து பயங்கரமா விளையாடி பிராக்டிஸ்லாம் பண்ணி இப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அ பிரைஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரைஸ வாங்குறதுக்கு காலேஜுக்கு நான் பிரைஸ் வாங்க போறேன் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சேரன கூப்பிடும்போது நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்குமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பல்லவன் வந்து எப்படியாவது அண்ணன் வந்துரும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி அவங்க இந்த கேம்ல வின் பண்ணி எப்படியாவது அந்த ஷீல்டு, அப்புறம் அந்த கப்பு எல்லாமே அடிக்கிறதுக்கு காரணமே வந்து எப்படியாவது சேர அண்ணன சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம சேர அண்ணன் வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா பல்லவனுக்கு வந்து பயங்கரமா அழுக வந்துரும். அண்ணன எதிர்பார்த்துட்டே இருந்தோமா, மத்த எல்லாரும் வந்துட்டாங்க. அண்ணன மட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேரன் அண்ணனுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எப்படியாவது உங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தானே, ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி எல்லா கேம்லயுமே சேர்ந்து வின் பண்ணியிருக்கிறானே. நீங்க வரல அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு சேரனுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்பாட்ல காலேஜுக்கு கிளம்பி வாராரு. கடைசி நிமிஷத்துல நம்ம பல்லவன் வந்து அந்த ஷீல்டு, கப் எல்லாமே வாங்கும்போது நம்ம சேரன் வந்து பார்க்குறாரு. நம்ம பல்லவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். இத பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ரொம்பவே எமோஷனலா அழுதுட்டுருக்காங்க. அப்போ பல்லவன் வந்து வேகமா சேரன் கிட்ட வந்துட்டு அவங்க வாங்குன அ அந்த மெடல்ஸ் எல்லாமே வந்து குடுக்குறாங்க. "இனிமே நீ உன்னை எப்பயுமே கண்டிப்பா நான் பெருமைப்படுத்துவேனே, என்னைய மன்னிச்சிருனே" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன வந்துட்டு "சரிடா பிள்ளவா, நீ அதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு வழியா சேரன், பல்லவனுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருது. பாப்போம் அடுத்து என்ன நடக்குது.